பள்ளி கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அழிவு இல்லாத சிறந்த செல்வமாகும். 1.22 lakh crores தான் 3%க்குள்ள இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியது வரும். தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை மாநிலம் ஆட்டியது திராவிட மாடல் அரசு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். விஜய் உத்தரப்பிரதேசத்துக்கு பின்னுக்கு தள்ள போகிறார் என்பது இன்னைக்கு நீதித்துறை செயலாளருடைய அந்த நேர்காணலில் தெரியுது. இவருடைய பட்ஜெட்லையும் அது புரியுது. கடன் குறைக்க முடியாது. லெட் அஸ் பி கிளியர். நீங்கள் அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடனை கடன் குறைக்க முடியாது. அதாவது வருஷம் கூட தான் செய்யும். அப்போ முன்னாள் ஸ்டாலின் சொன்னதும் அதே ஆமாம், பிளாஸ்ட் இல்லை, இந்த வேஸ்ட் தான். அதில் எந்த மாற்றம் இருக்கிறது கிடையாது. இது வேஸ்ட்டுங்க. இது பூஜ்ஜியம் தான் போட முடியும். அதான் சொல்கிறோம்ல, எல்லா திட்டங்களையும் மாற்றம் செஞ்சுருக்கீங்க. கடந்த காலங்களில் ஒரு புதிய திட்டத்துக்கு நீங்கள் பேர் வைங்கன்றோம். அதுதான் சொல்றேனுங்க. வெறும் அவங்க மாற்றம் சொன்னாங்க இல்லைங்க. நாங்கள் தான் எல்லாருக்கும் மாற்றம் சொன்னாங்கல்ல. அவங்க சொன்ன மாற்றம் இதுதான். எல்லா திட்டங்களும் பேரை மாற்றிருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரே மாற்றம் இதுதான். வணக்கம், இது அரசின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். பட்ஜெட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெரும்பாலும் இந்த பட்ஜெட் வரவேற்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொல்கிறேன்னா, கடந்த காலத்தில் உள்ள திட்டங்களுக்கு இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாலும் கூட அந்த திட்டங்கள் தொடர்றது என்பதே ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். அதான் மக்களுக்கு முக்கியமானது. அந்த அடிப்படையில் இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? திட்டங்கள் தொடர்வதற்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினோட நன்றி சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று, இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறத அதையும் சொல்லியிருக்காரு. ஒப்புக்கொண்டமைக்கும் அவர் நன்றி சொல்லியிருக்காரு. இந்த வளர்ச்சி யாரால் ஏற்பட்டது அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த திமுக ஆட்சியில் ஏற்பட்டது தான் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செஞ்சுருக்காரு. 100 நாளில் இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மதிப்பெண் என்ன 0 அப்படிங்கிறதையும் அவர் அங்கே எதிர்கட்சி தலைவர் பதிவு செஞ்சுருக்காரு. நீங்கள் சொன்னபடி அவரும் நன்றி சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் எப்படி பார்க்குறோம்னா, இது பாஜகவோட இரட்டை இன்ஜின் அரசு அப்படிங்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டும் ஒரு 100 நாட்கள் அவருடைய நடவடிக்கைகளும் நம்ம அப்படி பார்க்குறோம். 100 நாட்கள் இருக்குல்ல, அவருடைய கடந்து வந்த அந்த 100 நாட்கள் இருக்குல்ல, இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் 100 நாட்கள் இருக்குல்ல, இது நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு நிதியை குறைச்சிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு திட்டங்களுடைய பெயர்களையும் பார்த்தீங்கன்னா பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு திட்டத்தை சொல்லுவோமே, இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம்ஸ்ரீ திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா அதை பட்டிட்டிங்கரிங் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம், முதல்வருடைய அந்த காலை உணவு திட்டம் காமராஜருடைய பேரில் பண்ணுறாங்க. இதெல்லாம் இதுக்கு அதாவது கலைஞரை வீழ்த்துவதற்கு காமராஜரை பயன்படுத்துங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். இது நீண்ட கால திட்டம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீமான் போன்றவர்கள், சாதி வெறியர்கள், சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆதாரமே இல்லாமல் திமுகத்தில் கலைஞரவர்கள் தான் அணைகள் அதிகமாக கட்டியிருக்கிறாரு. ஆனால் காமராஜர் தான் அதிகமாக அணை கட்டினாருன்னு சொல்லுவாங்க. கலைஞரை பின்னுக்கு தள்ளுவதற்கு காமராஜரை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். இந்த திட்டத்தின்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் விஜயும் அதை அப்படியே பின்தொடர்றாரு. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழனி கோவிலில் 100 கோடி அந்த மோசடி இருக்குல்ல, 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செஞ்சது. இப்போ ஒருவேளை திமுக ஆட்சியில் இது நடந்திருந்தால் பாஜகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? மிக கடுமையான எதிர்ப்பை காட்டி இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிரச்சாரத்தை பண்ணியிருப்பாங்க. இப்போ வரை ஏன் அமைதியாக இருக்கிறாங்க? பாஜக ஏன் அமைதியாக இருக்காங்க? இப்போ இந்த பட்ஜெட்டை கூட மேலோட்டமாக வரவேற்றிருக்கிறாங்க தமிழிசை. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட பாஜகவோட இரட்டை இன்ஜின் அரசாகத்தான் இது செயல்படுது அப்படிங்கிறது தொடர்ச்சி அவருடைய நடவடிக்கைகள் நம்ம சொல்ல முடியுது. எப்படி சொல்கிறீங்க? நேற்று இவரோட கைது நடந்துச்சு இல்லையா? அந்த கைது சமயத்தில் திருப்பதி, நாராயணன் திருப்பதி, அண்ணாமலை எல்லாம் சப்போர்ட் பண்ணனால சொல்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்னா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கல்விக்கு பார்த்தீங்கன்னா 2026-27 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 48,537 கோடி ரூபாய் திமுக அரசு ஒதுக்கிடுச்சு. இவங்க ஏன் குறைக்கிறாங்க? 44 கோடி 2000 கோடி குறைஞ்சிது. 2000 கோடி கிட்ட குறை 4000 கோடி நெருக்கி குறையுது. ஆமாம், இதை உயர்நிலை சேர்த்து சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ குறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பட்டியல் நம்ம அதாவது சமூக நீதித்துறை அப்படின்னு மாற்றிருக்காங்க இல்லையா, ஆயுதராவளுடைய இது. அந்த நிதி பார்த்தீங்கன்னா 4142 கோடி ரூபாய் கடந்த திமுக ஆட்சியில் ஒதுக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா 3914 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்போ எதை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அவங்க அப்படிங்கிறது நம்ம அந்த அடிப்படையில் பார்க்குறோம். இப்போ நேற்று உதயநிதி, நீங்கள் குறிப்பிட்ட கூட உதயநிதி அவருடைய கைது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அளவுக்கு இதை கொண்டு போனாங்கன்னு தெரியல. அவர் தண்ணீர் பிரச்சனையை பேசுகிறார். குறிப்பாக அதான் டைவெர்ட் பண்ணுறது. இதுதான் பாஜகவுடைய சூழ்ச்சி.
அவருடைய சூழ்ச்சியும் இப்படி தான் நடக்கும். மற்ற மாநிலங்களில் அவங்க இதுதான் செய்வாங்க. அவர் என்ன சொல்கிறார், தண்ணி பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே இருந்து கமாண்டு, தொண்டர்களுடைய கமாண்டு. அது கூடாது தானே? இல்லை, அது வந்து தொண்டர்கள் அந்த இடத்துல திரிசா பேச வேண்டிய அவசியம் இல்லை. தொண்டர்கள் திரிசா குறிப்பிட்டா கூட அவர் வீட்டுக்கு தண்ணி வந்தால் போதும் நினைக்கிறாருன்ற அர்த்தத்தில் இவர் பேசுகிறாரு. ஸோ இவர்கள் அதை எப்படி திரிச்சாங்க, எவ்வளவு மோசமாக ஆபாசமாக திரிச்சாங்க. அதாவது அரண்டை வெங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது சொல்லும் போல் ஆபாசவாதிகளுடைய செவிகளுக்கு அப்படி தான் கேட்கும். எனக்கு என்ன சிக்கல்னா, திருமாவளவன் அவர்களுக்கும் சண்முகம் அவர்களுக்கும் இஸ்கு இஸ்குன்னு கேட்கறது தான் பிரச்சனையாக இருக்குது. அவர்களுக்கும் ஆபாசமாக கேட்பது தான் பிரச்சனையாக இருக்குது. இங்கே என்ன பிரச்சனை, அவர் என்ன பேசிட்டு இருக்காங்க? அவருமே அதை குறிப்பிட்டார். சில தலைவர்கள் இப்படி புரிந்து கொண்டதை நான் வருத்தப்படுறேன்னு சொல்லியிருந்தாரு. யாரு? உதயநிதி. சில தலைவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இருப்பதை அவர் வருத்தப்படுறாரு. நம்மளுமே அதாவது தொண்டர்கள்ட்ட இருந்து என்ன வேணா கமெண்ட் வரலாம், அதை அவர் எளிமையாக சிரிச்சுக்கிட்டு அவர் வீட்டில் தண்ணி வரலாம் அவர் வருத்தப்படுற அர்த்தத்தில் இவர் பேசுறாரு. ஏன் அந்த அர்த்தத்தில் புரியாமல் நீங்கள் ஏன் இந்த அர்த்தத்தில் புரியுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? உடனே தமிழிசை கண்டிக்கிறாங்க, இவங்க கண்டிக்கிறாங்க, பாஜக நபர்கள்லாம் கண்டிக்கிறாங்க. எப்படியாவது திமுகவை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய திட்டம். அதுக்கு விஜயை பயன்படுத்துகிறார்கள். விஜயும் அதற்கு உடன்படுகிறார். இன்னும் சொல்லப்போனால் ஆதவர்ஜுன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ்காரர், அருண்ராஜ் உள்ளிட்ட பலரும் பாஜகவுடைய நபர்கள் தான். சரிங்களா? ராஜமோகன் பலரும் ஆர்எஸ்எஸ்காரங்க தான், பிஜேபிக்காரர்கள் தான். அதனால் கிட்டத்தட்ட பிஜேபிக்காரர்களை வைத்து பிஜேபிக்காரர்களுடைய அரசாகத்தான் இது, இரட்டை இன்ஜின் அரசாகத்தான் இது செயல்பட்டு இருக்கு. இல்லை, போகிற போக்கில் அப்படி முத்த சரியாங்கிற நான் தான் கேட்குறேன்ல, உங்களுக்கு பழனி பிரச்சனை பாஜகவுடைய கருத்து என்ன? இந்த கூட சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது அவங்க மொத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ 100 கோடி 2 கோடியை பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்கல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் இங்கே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. சரிங்களா? இடமாற்றம் செய்யப்பட்டு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இது ஊழல் இல்லையா? ஊழல். இது குறித்து பாஜகவுடைய கருத்து என்ன? கோயில் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன கேட்குறோம், ஏங்க வெறுமனே கண்டிப்பு, ஒரு பார்டரை தொட்டுட்டு போகிறது இல்லை. பாஜக ஆர்ப்பாட்டம் என்ன நடத்திருக்கு இது வரைக்கும்? தாவக அரசுக்கு எதிராக என்ன கடுமையான ஒரு போராட்டம் எடுத்திருக்காங்க. நயினார் நாயந்தர் டெய்லி இப்போ தாவக அரசை கண்டித்து பேசிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் குறிப்பிட்ட நடிகை திரிஷா குறித்தும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, நடிகை திரிஷாவையே இங்கே எல்லாரும் பேசுகிறாங்களே, எந்த ஒரு தலைவருடைய மனைவி குறித்து யாராவது பேசியிருக்காங்களா? இல்லை, நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். இதுவரை எந்த தலைவருடைய மனைவி குறித்து தான் பேசியிருக்காங்களா? யாராவது தவறாக பேசியிருக்காங்களா? இது வந்து நீங்கள் ஒரு இல்லீகல் கான்டாக்டாக காட்டுறதுனால தான். ஸோ இது ஒரு இல்லீகல் கான்டாக்டாக நீங்கள் தான் காட்டுறீங்க. நீங்கள் முறையாக உங்கள் மனைவி டைவர்ஸ் கேட்டுருக்காங்க, டைவர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அதை பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு திருமணம் முடிச்சிட்டிங்கன்னா திரிஷா குறித்து யாரும் பேச போகிறதில்ல, தொண்டர்கள்ட்ட இந்த கமாண்ட் வர போகிறதில்ல. நீங்கள் அதை தான் கவனிக்கணும். தலைவர்களை விட்டுருங்க, தலைவர்கள் எப்போதும் பேச போகிறதில்ல. யாருடைய துணைவியர்கள் பற்றி பேசுகிறதே கிடையாது. அது எந்த காலத்துலையும் தமிழ்நாட்டில் கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. ஆனால் திடீர்னு விஜய் பற்றி திரிஷா குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு இல்லீகல் கான்டாக்டாக மக்கள் பார்க்குறாங்க. அது ஒரு இல்லீகல் கான்டாக்டாக ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் பார்க்குறாங்க. அவங்க கட்சி ஒன்றும் இல்லைங்க, ஆபாசமாக பெண்களை பேசினா கைது செய்வீங்கன்னா நம்ம என்ன கேட்குறோம்னா, விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்களை விர்ச்சுவல் வாரியர்ஸ் எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க. ஆமாம், எவ்வளோ மோசமாக அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுனாங்க. இதுவரை விர்ச்சுவல் வாரியர்ஸ் நான் கேட்குறேன், 1000 தான் இருக்கட்டும் உங்களுடைய துணைவியார் அவங்க, சரிங்களா? அவரும் ஒரு பெண் தானே. அவர் குறித்து ஆபாசமாக சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம், இன்னும் சொல்ல போனால் நான் சொல்ல முடியாத வார்த்தை விஜய் சொல்ல முடியும். சினிமாவில் விஜய் சொல்லிடுவார், அசால்ட்டாக சொல்லிடுவார். அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் விஜய் ரொம்ப சாதாரணமாக ஜனநாயகனில் பேசுவார், பல கடங்களில் பேசுவார். அப்படி கேவலமாக பேசக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எத்தனை பேரை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேரை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க? உங்கள் தொண்டர்கள் எத்தனை பேரை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய பையன் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, உங்கள் மீது எவ்வளோ மரியாதை மதிப்போட அவர் பேசுகிறார். அப்போ உங்கள் துணைவியார் உங்களுக்கு இருக்க கருத்து வேறுபாடு அது நீதிமன்றத்தில் நடக்குது. அது ஆட்டோமேட்டிக் அது நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும். சரிங்களா? நீங்களே வெளியே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு கொண்டு வந்து திரிஷாவை உங்கள் வீட்டிலேயே வச்சுக்கலாம், தவறே கிடையாது. அது உங்களுடைய பர்சனல். ஆனால் லீகலாக ஒரு ரிலீஃப் நீங்கள் லீகலாக பண்ணியிருந்தீங்கன்னா திரிஷா குறித்தான இந்த மாதிரி தவறான கமெண்ட்ஸ் வராதுன்ற நம்ம அதான் இப்போ விவாதமே திரிஷாவா காவேரியான்னு போகிறது சரியான்ற காவேரியாவா நம்ம என்ன இல்லை அதை தான் சொல்கிறோம்ல. அவர் எது குறித்து பேசினார்? தண்ணீர் குறித்து பேசுகிறார். ஸோ அவங்க வீட்டில் தண்ணி வந்தால் பிரச்சனை இல்லையான்ற கூட அந்த அர்த்தத்தை கூட அந்த தொழிலை கூட அவர் சொல்லியிருக்கலாம். நீங்கள் அப்படி புரிஞ்சுக்காம இப்படி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அதை இப்படி திருச்சி கொண்டு போகிறீங்க? இப்படி திருச்சி கொண்டு போய் அவரை கைது வரைக்கும் கொண்டு போய் கேவலப்பட்டு திரும்ப அவரை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுல, உண்மையா இல்லையா? அப்போ இந்த நடவடிக்கை ஏன்னு கேட்குறோம் நம்ம. ஏன் நீங்கள் இப்படி கொண்டு போகிறீங்க? உங்கள் தொண்டர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரியே நீங்களே ஏன் ஆபாசமாக பார்க்குறீங்க? என்ன நோக்கம்? உங்களுடைய நோக்கம் என்ன?
சரி, எது எப்படி நடந்தாலும் நம்ம அதுக்குள்ள போவேன், பேசிட்டே இருக்கலாம். இல்ல நம்ம என்ன சொல்றோம், நீங்க இல்லீகல் கான்டாக்டா மக்கள் பாக்குறாங்க, புரியுது, பல கட்சி தொண்டர்கள் பாக்குறாங்க. நீங்க முறையா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி உங்களோடய நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க, திரும்ப முடிச்சுக்கிட்டீங்கன்னா அதை ஒன்றும் யாரும் தவறாக பேச போறதில்லை. அப்படி பேசுனா அது நம்ம அஃபென்ஸ் தான். அப்படி பேசினா அது அஃபென்ஸ். சரி, இப்பயுமே அது பேசக்கூடாதுன்றது நம்ம கருத்து. இப்பயுமே அப்படி பேச வேண்டிய அவசியம்ன்றது நம்ம கருத்து. ஆனால் முதல் எதிர்க்கட்சி தலைவர் அப்படி அந்த நோக்கத்தில் பேசலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் சிக்கலாக இருக்கு. அதை நீங்கள் கொண்டு போகிற விஷயம் எப்படி இருக்கு. அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஏன் ரெட்டை இன்ஜின் அரசுன்னு சொல்கிறோம், பாஜகவுடைய ரெட்டை இன்ஜின் அரசு குஜராத் போலவே உத்தரப்பிரதேசத்தை போலவே ஏன் சொல்கிறோம்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச, இப்போ நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கின்றத பட்ஜெட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா, பல்லோட அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசம் நடக்கிற மாதிரியே மின்சாரம் ரத்தாகுது. அங்கே இருட்டில் டார்ச் லைட், செல்ஃபோன் லைட்டில் வெளிச்சு ஊசி போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பல அரசு மருத்துவமனையில் மின்சாரம் திடீர்னு இரவு நேரங்களில் மின்சாரம்லாம் போகுது, மதுரையில் நடக்குது. அப்போ பல மாவட்டங்கள் ஆமாம், இதுக்கெல்லாம் நேர்மையாக பதில் சொல்கிறாங்களா? நிர்மல்குமார் என்ன சொல்கிறார், பீஸ் கேரில் பிடிங்கிட்டு போயிடுறாங்கன்றார். ஒரு நேர்மையான பதில் சொல்கிறார் அவர். ஏன்னா நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி, மக்களுக்கு நீங்கள் உண்மையை சொல்லணும், தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லணும். எப்படி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு திரித்து பொய்யாக பரப்பப்படுகிறதோ அதுபோல தான் கரண்ட் கட்டையும் நீங்கள் பொய்யா பரப்புறீங்க. திமுக காரன் பேசி பிஸ்கெட்டில் பிடிக்கிட்டு போயிடுறான்றீங்க. ஸோ இன்னொன்று என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, முழுக்க முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அதாவது திராவிடியன் மாடல் அப்படின்ற பேரில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையை கொண்டு வந்தார், முதன்மை மாநிலமாக மாற்றினார். அதை இன்றைக்கி நீங்களே ஒப்புத்திருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்திலையும் போய் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களும் அதை பதிவு செஞ்சுருக்காரு. டெல்லி முதல்வர் மாநாட்டில் இவரும் போய் அதை பதிவு செஞ்சுருக்காரு. அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற அந்த திட்டத்தை வெற்றி கணினி திட்டம்னு மாற்றுறீங்க. என்ற அவசியம் என்ன இருக்குது? அவசியம் என்ன இருக்குது? அப்போ இருங்க, கலைஞர் கனவு உள்ளம் வெற்றி இல்ல திட்டம், வெற்றி வீடு திட்டம் மாத்துறீங்க. காரணம் வெற்றி தமிழக வெற்றி கழகங்கிற பேர். அப்ப அறக்கழகத்தை வெற்றி அறக்கழகம் மாத்திடுமா? தவத்தை வெற்றி தவம் மாத்திரலாமா? என்னுடைய பேரை வெற்றி முத்துக்குமார்னு மாத்திரலாமா? இல்ல, அங்கதான் நீங்க கவனிக்கணும். தமிழகம் அப்படின்றது முன்னாள் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு வார்த்தை. இப்ப நீங்க வெற்றி தமிழகம், வெற்றி தமிழகம், வெற்றின்ற இதெல்லாம் என்னன்னா, நான் தான் சொல்றேன்ல, இரட்டை அரசுன்றதை தான் இந்த இடத்துல தான் சொல்றோம். முன்னாள் ஆளுநர் ரவி அவர்கள் மிக தமிழ்நாடுன்ற வார்த்தையை கண்டு அச்சப்பட்டு தமிழ்நாடுன்ற பேரை பயன்படுத்தியே கூட நீங்கள் தமிழகம் தான் பயன்படுத்தணும்னு சொன்னார். ரொம்ப எளிமையாக விஜய் அதை நடைமுறைப்படுத்துறாரு. இன்னைக்கு பல திட்டங்களில் தமிழகம் தான் வெற்றி தமிழகம். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிங்க. அப்போ இன்னொரு விஷயம் கவனிங்க, அது பதில் சொல்லுங்க. இப்போ இன்னைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாங்க, இது வந்து அவர் மொழி சொல்ல வேண்டுமானால் பிளாஸ்டிக் கிடையாது, வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அந்த விமர்சனம் ஒருவேளை சரியான எனக்கு தெரியல, அவருடைய பார்வை வந்து விமர்சிக்கலாம். இல்லை, ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க. அதாவது அவர் ஏன் அந்த இடத்துல சொல்றாருன்னா, இன்னொன்று நடந்திருக்குல்ல, தாய்மாமன் திட்டம், அண்ணன் சீர் அப்படிங்கும் போது 8300 கோடி அதுக்கு தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஒரு பவுன் தங்கத்தையும் அறிவிச்சிட்டாங்க, பட்டுப்புடவை அறிவிச்சிட்டாங்க. அது சக்ஸஸ் தானே? இல்லை, அப்படி இல்லை, சக்ஸஸ் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்று. எப்படின்னா, நீங்கள் தேர்தல் என்ன சொன்னீங்க, மாதம் 2500 தரேன்னு சொன்னீங்க. எவ்வளோ காலம் ஆகுன்றது இப்போ இன்னும் அடுத்த பட்ஜெட் விட அறிவிக்கலாம். ஏன் அது குறித்த விவாதம் என்ன? ஏன் அது குறித்து நீங்கள் விவாதம் அறிவிக்கலை? ஒரு பெரிய திட்டம், சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று, பெண்கள் வந்து இலவசம் பயணிக்கலான்னு சொன்னீங்கல்ல தமிழ்நாடு முழுவதும், ஏன் அதை இப்போ நீங்கள் அறிவிக்கலை? ஏன் முதல் பட்ஜெட்டில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் குறிப்பிட்றீங்க இல்லையா, வெற்றியாக பார்க்கணும்னு. வெற்றினா இதுதான் வெற்றி. தமிழ்நாடு பெண்கள் இலவசமாக பயணிக்கணும்ல, அதை ஏன் நீங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் சொன்னது தான் ஏன் நீங்கள் அறிவிக்கலை? சரி, மாணவர்கள் வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபா நீங்கள் தரதா சொன்னீங்க, ஏன் அதை நீங்கள் முதல் பட்ஜெட்டில் அறிவிக்கலை? இப்போ பெரிய செயல் திட்டங்கள் இருக்குல்ல, நீங்கள் அறிவிச்சிங்களா பெரிய செயல் திட்டங்கள், ஏன் அதை நீங்கள் இதை அறிவிக்கலன்னு தான் நம்மளுடைய கேள்வி. இப்போ மீனவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை, ஆண்டு மீன்பிடி தடை காலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8000 ரூபாய் 20000 உயர்த்தப்படும். நீங்க என்ன பேசுனீங்க, தேர்தல் வாக்குறுதினு ஒன்று பேசுனீங்கல்ல, அப்போ கிட்டத்தட்ட வங்கியில் ஒவ்வொருத்தர் கணக்குலையும் 15 லட்ச ரூபா போடும் சொன்னாங்கல்ல, அதுனா ஜூம்லாவா? அமித்ஷா சொன்னது ஜூம்லா, அதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் சொன்னார் இல்லையா? அது மாதிரி தானே கிட்டத்தட்ட நீங்கள் பாஜகவுடைய நிழல் அரசாங்கத்தான் நீங்களும் செயல்படுறீங்க. இந்த அரசு தற்போது பணியில்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. எங்க பெண்களுக்கு 2500 ரூபாய் எங்க? சரி, உடனே நீங்க அறிவிக்க வேணாங்க. உடனே 6 கேட்பீங்க.
ஆமா முதல்ல எப்படி ஏங்க, வருடத்துக்கு ஒரு 100 நாள்ல இவ்வளவு அறிவிச்சுக்கானா அதை வரவேற்குங்க. அடுத்து எதிர்பாருங்க. 100 நாள் கடந்த காலம் திமுக 100 நாள்ல இப்ப என்ன ஒரு அறிவிச்சிருக்காரு? வருஷம் கழிச்சு பட்டுப்புடவை ஏங்க, பட்டுப்புடவை 8 கிராம் தங்கம் அறிவிச்சிருக்காரு. எவ்வளவு ரீசிங்க? ஒரு 14,000 ஒரு பவுன் தங்கம். நம்ம என்ன கேக்குறோம், ஏன் இலவச பயணத்தை தாலிக்கு தங்கத்தை விட அது பெருசு. முதல் கையெழுத்து போடுவோம்ல முதல்வர்கள், இது வரைக்கும் போட்ட முன்னாள் முதல்வர்கள் கையெழுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. சரிங்களா, கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி, இதெல்லாம் பெரிய பட்ஜெட்டுங்க, இதெல்லாம் பெரிய நிதி. சரிங்களா, அரசுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிதியை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நீங்க இப்ப இலவச பயணத்தை நீங்க நடைமுறைப்படுத்திருக்க தானே, பெண்களுக்கான இலவச பயணத்தை நடைமுறைப்படுத்தலாம்ல. மாணவர்களுக்கு ஹெல்மெட் தரதும் சைக்கிள் தரதும் முக்கியமா? அதை விட ரொம்ப முக்கியம், நீங்க வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு நீங்க 4000 ரூபாய் தரேன்னீங்கல்ல, அதை அறிவிச்சிருக்க வேண்டியதானே? புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க இந்த ரீல்ஸ் மாதிரியே நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. கவர்ச்சிகரமா தங்கத்துக்கு தாலி 8 கிராம் தர்றது, பட்டு புடவை தருவது, பேர்களை மாற்றுவது, அப்புறம் அந்த ஹெல்மெட் தர்றது, மடிக்கணினி தர்றது. மடிக்கணினி அதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. அதாவது நம்ம என்ன இருக்கிறோம்னா எல்லாமே இருக்கிற ஒரு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பேர் மாற்றம் பண்ணியிருக்கீங்க. கூடுதல் ஆளுநர் ரவி என்ன தமிழ்நாடை எப்படி தமிழகம் மாற்ற முயற்சி பண்ணாரோ அதை நீங்கள் மாற்றிருக்கீங்க. சரிங்களா, பாஜகவுடைய அஜெண்டாவை தமிழ்நாட்டில் 100 நாளில் நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றா நிறைவேற்றிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறையா இருக்குது. சரிங்களா, மேகதாது விஷயங்கள்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? ஏன் கர்நாடக முதல்வர்கிட்ட நீங்கள் போய் கெஞ்சணும்? உங்களுக்கு ஆணையம் இருக்குது, உச்சநீதிமன்றம் இருக்குது. கர்நாடக முதல்வர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன? கர்நாடகத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? போய் ரீல்ஸ் போடுறதுக்கா? தண்ணி வந்துருச்சுல, ஏன் அது உபரி நீருங்க, உபரி நீர். அது அவரே சொல்கிறாரு, சிவகுமார் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நம்ம வச்சிருக்க முடியாது. ஆனால் உனக்கு பிரச்சனை ஆயிரும்டா, நமக்கு பிரச்சனை ஆயிரும், நம்ம வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுருவோம், உபரி நீரை திறந்து ஆகணுன்றாரு. நம்ம உபரி நீருக்கு நம்ம அலைய வேண்டியதில்லை. உரிமை நீர் என்ன? ஆணையம் என்ன சொல்ல? அந்த உபரி நீருமே அவர் 2 டிஎம்ஸ்க்கு மேலே கொடுத்தாச்சுன்ற மாதிரி கணக்கு கொண்டாரு. அது அவர் சொல்றாருங்க. நம்ம என்ன கேட்குறோம், உங்களுடைய என்ன எதிர்ப்பு என்ன நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறோம். நீங்கள் என்ன எதிர்ப்பு பதிவு பண்ணிருக்கீங்க? வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. சரிங்களா, வாயே திறக்க மாட்டேங்க. இன்னும் சொல்ல போனால் எங்கள் முதல் எதிர்கட்சி தலைவர் வந்து சட்டமன்றத்தில் வாய் திறந்துட்டு வரான்னு முதல் நாள் நீங்கள் அவரை கைது பண்ணுறீங்க. தேவையே இல்லாத பொய்யான நீங்களா ஒரு பிரச்சனையை திசை கைது செய்றீங்க. உதயநிதி பிரஸ் மீட் பேச எல்லாமே சரிதானா? அவர் என்ன தவறாக பேசியிருக்காருன்றீங்க? தவறாக பேசுறா கூட இது வந்து முழுக்கவே இது வந்து ஜீரோ அப்படின்றது எப்படி? அதாவது பூஜ்ஜியம் தான் நம்ம இப்போ நம்ம என்ன கேட்குறோம், ஒட்டிருக்காங்க. இப்போ நான் மறுபடியும் மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன பெரிய பட்ஜெட் என்ன? பெண்களுக்கு இலவச பயணம் ரொம்ப முக்கியமானது. மாணவர்களுக்கு 4000, வேலையில்லா பட்டதாரி மாணவர்களுக்கு 2500 ரூபா நிதி ஒதுக்கியிருக்கீங்களா? என்ன செஞ்சுருக்கீங்க? இதுதாங்க நீங்கள் சொன்ன பெரிய. மீனவர்களுக்கு 20,000 ரூபா நீங்கள் சொன்னது தான். இதை நாங்கள் தான் சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு வழியை சொல்கிறேன், துப்புரவு பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவோம். நாங்கள் துப்புரவு பணியாளர்லாம் அங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களை வந்து நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம்னு சொன்னீங்கல்ல, சரி அதையாவது அறிவிச்சிருக்கீங்களா? இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கீங்களா? அப்போ இல்லை, நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ஒரு பெரிய திட்டங்கள்ங்க எதுவுமே நீங்கள் நடைமுறைப்படுத்தலை. சும்மா இதெல்லாம் என்ன சொல்கிறது, அதான் ரீல்ஸ் போடுறதுக்காக சில விஷயங்களை மட்டும் சொல்லி செஞ்சுட்டு இருக்கீங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, மக்களுக்கு தேவையான விஷயத்த குறிப்பாக நீங்கள் சொன்ன பெரிய அந்த மக்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. பாஜகவை போல எப்படி 15 லட்சம் தரணும்னு சொல்லிட்டு ஜூம்லா அப்படின்னு சொன்னது போலவே நீங்களும் இங்கே ஜூம்லா காட்டாதீங்கன்றோம். நாங்கள் பாஜக அரசாவே நீங்கள் செயல்படாதீங்கன்றோம். ஏன் ஜூம்லா தான் சொல்றீங்களா? ஜூம்லா தான். அப்போ முன்னாள் வந்து ஸ்டாலின் சொன்னதும் அதே ஆமாம், பிளாஸ்ட் இல்லை, இது வேஸ்ட் தான். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இது வேஸ்ட்டுங்க. இது வந்து பூஜ்ஜியம் தான் போட முடியும். அதான் சொல்கிறோம்ல, எல்லா திட்டங்களையும் மாற்றம் செஞ்சுருக்கீங்க. கடந்த காலங்களில் ஒரு புதிய திட்டத்துக்கு நீங்கள் பேர் வைங்கன்றோம். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் சொன்னீங்களா, அதுக்கு உங்கள் பேரோட வைங்க, ஏதோ ஒரு பேரை வைங்க. உங்கள் கொள்கை தலைவர் சொல்கிறீங்க வெற்றி பயண திட்டம், அப்படி கூட அறிவிங்க. வெற்றி பயண திட்டம் அறிவிங்க. தமிழ்நாடு எவ்வளோ கடுமையாக போராடி தமிழ்நாடுன்னு பேர் வாங்கியிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, அதெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் சாதாரண கடந்து போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தேவை திமுக எதிர்ப்பு மட்டும்தான். பாஜகவோட தமிழ் தேசியவாதிகள் ஒரு RSS உடைய ஏஜென்ட்டுகள் தான், RSS உடைய அடிவரடிகள் தான், RSS உடைய செல்ல பிராணிகள் தான். அப்படிதான் சொல்லணும், செல்ல பிராணிகள். இல்லை, தமிழ் தேசியவாதிகள் செல்ல பிராணி. இப்போ என்ன பேசுறீங்க? இப்போ தமிழ்நாடு தமிழகம் மாற்றிருக்காங்க. உங்களுக்கு கருத்து என்ன? நீ சீமான் வந்து மேடையில் அப்படி இப்படின்னு சும்மா ஜூவை பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன எங்கே உரிமை போயிட்டு இருக்கு? அந்த உரிமை பற்றி பேசு. விஜய்க்கு மதிப்பு கூட்டும் விதமாகத்தான் பேசிக்கிட்டு இருக்காரோ தவிர சீமான் விஜய் தமிழ்நாட்டு உரிமைகளை பறிகொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு பேசுறதில்ல. சரிங்களா, தமிழ் தேசியவாதிகள் அதை நம்ம சொல்கிறோம், RSS உடைய செல்ல பிராணிகள். தமிழ் தேசியவாதிகள் RSS செல்ல பிராணிகள். இப்போ அவருடைய கருத்து என்ன? தமிழ்நாடு தமிழகம் மாற்றிக்கிட்டு இருக்காரு விஜய். நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கடந்த காலத்தில் இப்போ வந்து வெள்ளை அறிக்கை விட்டதுக்கெல்லாம் ஒவ்வொரு அரசுமே வரும்போது ஒரு காரணம் என்னென்னா, கடந்த காலத்தில் வந்து அவங்க வந்து லட்சமாக கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. இது அதிமுக காலத்தில் இருந்தது, திமுக காலத்தில் இருந்தது, டிவி காலத்தில் அதே நடக்குது, கஜானாவே காலியாயிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக்கி சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்த ஒரு 3 மாதத்துல 20,000 கோடிக்கு மேலே கடன் வாங்கிட்ட ஒரு தகவல் வாங்கியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ அந்த செயலாளர் நிதித்துறை சித்திக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமானது 1.22 வந்து நாங்கள் கடன் வாங்க போகிறோம், அப்போ தான் எதாவது சமாளிக்க முடியுது. இப்போ மட்டும் கிடையாது, அடுத்த 50 வருஷம் இதுதான் நிலைமைங்கிறாரு. 1.22 lakh crores தான் 3%க்குள்ள இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியது வரும். கடன் குறைக்க முடியாது. லெட் அஸ் பி கிளியர். நீங்க அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடனை வந்து குறைக்க முடியாது. அதாவது வருஷம் கூட தான் செய்யும். என்ன சொல்ல வராங்க? அதாவது குழந்தைகளுக்கு வச்சு ஓட்டு போட சொன்ன இந்த குழந்தை விஜய் இருக்குல்ல, இந்த குழந்தை விஜய்க்கு தமிழ்நாடுன்னா என்னன்னு தெரியாது, பட்ஜெட்னா என்னன்னு தெரியாது, அரசுனா என்னன்னு தெரியாது, அரசாங்கத்தை இப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தெரியாது. தேர்தல் பரப்புரையில் வாய்க்கு வந்ததை உளர்னார். வாய்க்கு என்ன வந்து உளர்னார்? கடன்கார மாநிலம் வாங்கி வச்சுருக்காங்க, இங்கே ஒன்றுமே இல்லை, சுற்றி. அப்புறம் பதவி ஏற்புல அன்னைக்கு டைலாக் பேசினார், வசனம் பேசினார், சுத்தமாக தொடச்சிட்டாங்க, 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது அப்படின்னு வாய்ச்சவடால் விட்டாரா இல்லையா? இப்போ என்ன செய்யறாருன்னா, கடன் வாங்குவோம்னு சொல்லி இப்போ நீதித்துறை செயலாளர் சித்திக் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அதுவும் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். முன்னாள் முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார், கடன் வரம்புக்குட்பட்டு தான் கடன் வாங்குறோம்னு சொன்னார். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வரம்புக்குட்பட்டு கடன் வாங்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே ரீல்ஸ் போட்டு ஏமாற்றி மக்களை குழப்பி, இதெல்லாம் மக்கள் நான் என்ன சொல்கிறேன், மக்கள் அரசியல் கற்றுக்கணும். மக்கள் அரசியலை அறகுறையாக கற்றுக்கொண்டதுனால தான் இந்த அறகுறைகள் ஆட்சிக்கு வர முடிஞ்சிருக்கு. இல்லை, அது என்னன்னா, இப்போ 100 நாளே 1,22,000 போது டக்குன்னு இன்னும் 5 வருஷம் முடியல, துவக்கத்தில் ஒரு 3 மாதத்துல இந்த 1,22,000 கடன் பெரிய கடன் இல்லையா? தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மை மாநிலம் ஆட்டியது திராவிட மாடல் அரசு, திமுக அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். விஜய் உத்தரப்பிரதேசத்துக்கு பின்னுக்கு தள்ள போகிறார் என்பது இன்னைக்கு நீதித்துறை செயலாளருடைய அந்த நேர்காணலில் தெரியுது. இவருடைய பட்ஜெட்லையும் அது புரியுது. அது பெரிய சிக்கலாயிராதா? நிச்சயமாக தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் பின்னுக்கு தள்ள போறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கவனிக்க போறாங்க. திமுக மீது அவதூறு வதந்தி பொய் பரப்பியவர்கள் எல்லாம் இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்த பட்ஜெட்டுக்கெல்லாம் இவர்கள் என்ன சொல்ல போறாங்க? தமிழ்நாட்டினுடைய இப்போ எல்லாம் இப்போ இல்லை, மது விற்பனையிலையும் தனியாக ஒரு வரி போட்டிருக்காங்க. அதனால ஒரு 1000 கோடி கூடுதலாக கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு பொருட்களும் விலைவாசி உயர போகுது. உயர்ந்திருக்கு. எல்லா மக்கள் மிகப்பெரிய பாதிப்புள்ளாக போகிறாங்க. மின்சாரம் இல்லாமலும் பாதிக்கப்பட போகிறாங்க, விலைவாசி உயர்வுகளாலும் பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டை முதன்மை மாநிலம் இருந்து பின்னுக்கு தள்ள போகிற இதையும் மக்கள் கவனிக்க தான் போகிறாங்க. நம்மளும் கவனிக்க தான் போகிறோம். ஊடகங்கள் எப்படி இன்னமும் விஜய் நடந்து செல்கிறார், விஜய் பார்வையிடுகிறார், விஜய் மரிய வில்சன் பேசுவதை கூர்ந்து கவனிக்கிறார். தினத்தந்தியுடைய இந்த தலைப்புகளெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? தமிழ்நாட்டை வீணாக்குவதற்கு தினமலரோட வேகமாக தினத்தந்தி செயல்பட்டு இருக்கு. தினமலரை விட தினத்தந்தி வேகமாக செயல்பட்டு சூத்திர பத்திரிக்கை. அதாவது மிக மோசமாக தினத்தந்தி இன்னைக்கு விஜய்க்கு வந்து அந்த புனித வட்டம் போடுவாங்கல்ல, அந்த ஒளிவட்டம் போடுவாங்கல்ல, அந்த ஒளிவட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கு. உண்மை என்னவோ அதை பேசுங்க. அவர் பாத்ரூமுக்கு போனது இங்கே அவசியம் இல்லை, சரிங்களா? அவர் நடந்தே போனார், கையில் சாப்பிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அவசியம் இல்லை. இன்னைக்கு கூட அப்படி தான் போட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் மக்கள்கிட்ட ஊடகங்கள் அறத்தோடு நேர்மையோடு மக்கள்கிட்ட உண்மையிலே தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி செதுக்கி வைத்திருந்தது, இப்போது எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஓகே, பார்ப்போம். பட்ஜெட் குறித்து இன்னும் கூடுதலாக விரிவாக பேச வேண்டியிருக்கும், இன்னும் நிறைய தகவல் வர வேண்டியிருக்குது. இப்போதைக்கும் விமர்சனங்களை எப்படி மக்கள் மறைக்க விட்டுவிடுவேன். இந்த விவாத சொல்ல அறக்கலப்பு நேரம் ஒதுக்கிடுமா? வணக்கம், நன்றி.